ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து டைம் அண்ட் ஒர்க் அந்த ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் அண்ட் ஒர்க் அந்த டாப்பிக்கில் வந்து மொத்தம் 6 லெசன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசனாக வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்க்க போகிறோம். இந்த 6 லெசனை நீங்கள் பார்க்குறது மூலயமா வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட குரூப் 4 எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக 2 மார்க் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 H1 D1 டிவைடட் பை P2 H2 D2 ஈக்குவல் டு W1 W2 டிவைடட் பை W2. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து P வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்டு. ஸோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. H வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், D வந்து நம்பர் ஆஃப் டேஸு. ஸோ Wனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஸோ ஃபார்முலா நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 H1 D1 ஈக்குவல் டு P2 H2 D2. ஸோ இந்த 2 ஃபார்முலா தான். இந்த 2 ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நீங்கள் கொடுத்துருக்க கணக்கில் வந்து அவங்க செய்கிற வேலையை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் 1 வந்து யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்க கணக்கில் வந்து வேலையை வந்து மென்ஷன் பண்ணலை, 2 பேரும் ஒரே அளவு வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் 2 வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லா கொஸ்டினுமே வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 14 அச்சு கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பவர் தேவை? ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் கொடுத்துருக்காங்க 70 பக்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மணி நேரம். எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க 14 பேர். ஸோ இது வந்து இந்த செட்டு வந்து ஃபஸ்ட்டு செட்டு, அதாவது கேஸ் 1. கேஸ் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு புக்கில் வந்து 70 பக்கத்தை முடிக்கிறாங்க. ஸோ கேஸ் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் 100 பக்கத்தை முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எத்தனை ஒர்க்கர் வந்து தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் 2 கொடுத்துருக்காங்க, H2 கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து P2 கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் வந்து என்ன P1 கேஸ் 1ல் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க 14 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. H1 கேஸ் 1ல் வந்து எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம். ஸோ எத்தனை பக்கம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பக்கம் முடிச்சிருக்காங்க. ஒர்க் 1 வந்து எவ்வளவு 70. ஸோ அடுத்த கேஸ் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க, H2 வந்து கொடுத்துருக்காங்க 10 அப்படின்னு, ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க 100 அப்படின்னு, அச்சு கோர்ப்பவர்கள் எத்தனை பேர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P2 வந்து கேட்டிருக்காங்க எத்தனை அப்படின்னு. ஸோ இந்த கணக்கில் வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபார்முலா 1 வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்முலா 1 வந்து என்ன P1 H1 D1 டிவைடட் பை P2 H2 D2 ஈக்குவல் டு ஒர்க் 1 டிவைடட் பை ஒர்க் 2. ஸோ இந்த கேள்வியிலே வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற 2 கேஸ்லேயும் வந்து கொடுக்கல. அதனால் D1 D2 வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபார்முலா வந்து எப்படி மாறும் P1 H1 டிவைடட் பை P2 H2 ஈக்குவல் டு W1 W2 இப்படி மாறும். ஸோ P1 வந்து எத்தனை 14, H1 வந்து எத்தனை 5, அதாவது வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் 14, H1 வந்து எத்தனை 5 டிவைடட் பை P2க்கு வந்து எந்த வேலையும் கொடுக்கல, நமக்கு P2 தான் வந்து தேவை. ஸோ அதனால் P2 வந்து அப்படியே வச்சுக்கலாம். P2 இன்ட்டு H2 வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க
10ன்னு கொடுத்துருக்காங்க 10. ஸோ ஒர்க் 1 வந்து எத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 70 பேஜ். ஒர்க் 2 வந்து எத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 100 பேஜ். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 1 2 2 5 10. ஸோ 1 2 2 7 2 14. ஸோ இங்கே வந்து 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி வந்து என்ன இருக்குது 7/P2 ஈக்குவல் டு 7/10 அப்படின்னு இருக்குது. இப்போ P2 மட்டும் இந்த ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறோம். 7 × 10 டிவைடட் பை 7 அப்படின்னு வரும். இந்த 7 7 கேன்சல் ஆகிடும். P2 வந்து எத்தனை பேர் தேவை 10 பேர் தேவை. ஸோ 10 வந்து ஆன்சர் பி. ஸோ ஆன்சர் வந்து என்ன இந்த கேள்விக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. ஸோ இந்த கணக்கு வந்து ஃபார்முலா 1 வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய கணக்கை சால்வ் பண்ண உங்களால் குயிக்காக ஆன்சர் எழுத முடியும். ஸோ அடுத்த கணக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் 35 பெட்டிகளை 7 நாளில் நிரப்புகிறாங்க. ஸோ 65 பெட்டிகளை வந்து 5 நாளில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேயும் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க 35 பெட்டி 65 பெட்டி அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா 1 தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்முலா 1 வந்து என்ன P1 H1 D1 டிவைடட் பை P2 H2 D2 ஈக்குவல் டு W1 டிவைடட் பை W2. ஸோ P1 வந்து என்ன அதாவது கேஸ் 1ல் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து P1. H1 கொடுத்துருக்காங்களா இந்த கொஸ்டின்லேயே வந்து H1 கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் H1 ஸ்கிப் பண்ணிடலாம். D1 கொடுத்துருக்காங்களா கேஸ் 1ல் வந்து 7 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து D1. ஒர்க் 1 கொடுத்துருக்காங்களா எத்தனை பெட்டி கம்ப்ளீட் பண்ணுறாங்க 35 பெட்டி. ஸோ அதான் வந்து ஒர்க் 1. கேஸ் 2ல் வந்து எத்தனை பேருக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. H2 வந்து கொடுக்கல. D2 வந்து 5 நாள்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் 2 வந்து எத்தனை பெட்டி கம்ப்ளீட் பண்ணணும் 65 பெட்டி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்முலா 1ல் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்லேயே வந்து அவர் வந்து கொடுக்கவே இல்லை. அதனால் ஹச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். P1க்கு என்ன வேல்யூ 15. D1க்கு என்ன வேல்யூ 7 டிவைடட் பை P2 தான் நமக்கு வந்து தேவை. அதனால் P2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். D2 வந்து என்ன 5 ஈக்குவல் டு ஒர்க் 1 வந்து என்ன 35. ஒர்க் 2 வந்து என்ன 65. ஸோ இந்த 5 வாய்ப்பாடில் வந்து 15 கேன்சல் பண்ணலாம். 1 5 5 3 5 15 7 5 35 13 5 65. ஸோ மீதி வந்து என்ன இருக்குது 3 × 7 டிவைடட் பை P2. இங்கே வந்து 7 டிவைடட் பை 13 அப்படின்னு இருக்குது. ஸோ P2 மட்டும் ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடில் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட்டில் மூவ் பண்ணுறோம். 3 × 7. ஸோ இங்கே இருக்க 13 வந்து மேலே வந்து மல்டிப்ளையில் வரும். இதை சால்வ் பண்ணோம்னா P2 ஈக்குவல் டு இந்த 7 கேன்சல் ஆகிடும். 3 13 பெருக்கணும்னா 39. ஸோ அவங்க சொன்ன 65 பெட்டியை வந்து 5 நாளில் முடிக்க 39 ஒர்க்கர் வந்து தேவை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 39. ஸோ 2 கணக்கு வந்து ஃபார்முலா 1 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற 3வது ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆட்கள் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 90 நாட்களில் முடிக்க முயலும். ஸோ இது வந்து கேஸ் 1. 8 ஆட்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கில் வந்து 2 இடத்துலையும் வந்து ஒரே வேலையை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒர்க் 1 ஈக்குவல் டு ஒர்க் 2. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபார்முலா 2 வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்முலா 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 H1 D1 ஈக்குவல் டு P2 H2
D2. ஸோ P1 வந்து என்ன, 12 ஆட்கள். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, டெய்லியும் 8 மணி நேரம். எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 90 நாட்கள். P2 வந்து எத்தனை, கேஸ் 2ல் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 8 பேர். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 12 மணி நேரம். ஸோ எத்தனை நாளில் வந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். P1 வந்து எத்தனை, 12. H1 வந்து எத்தனை, 8. D1 வந்து எத்தனை, 90 ஈக்குவல் டு P2 வந்து எத்தனை, 8. H2 வந்து எத்தனை, 12. D2 வந்து என்ன, அதான் கேள்வி. D2 வந்து நமக்கு தெரியாது. ஸோ D2 மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடில் மூவ் பண்ணுறோம். 12, 8, 90 டிவைடர் பை 12, 8. ஸோ இந்த 12 கேன்சல் ஆகிடும். இந்த 8 கேன்சல் ஆகிடும். ஸோ D2 வந்து எத்தனை நாள் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள். ஸோ இது வந்து ஆப்ஷனில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம ஃபார்முலா 2 வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அது எப்படி உங்களால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கணக்கை வந்து நிறைய சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாம். கேஸ் 1ல் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 7 ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 52 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. கேஸ் 2ல் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 13 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை நாளில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து ஒரே ஒர்க்கு தான் பண்ணுறாங்க, சேம் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து ஃபார்முலா 2 வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்முலா 2 வந்து என்ன, P1 H1 D1 ஈக்குவல் டு P2 H2 D2. ஸோ கேஸ் 1ல் வந்து P1 வந்து என்ன, 7. D1 வந்து எத்தனை, 52. ஸோ கேஸ் 2ல் வந்து P2 வந்து எத்தனை, 13. D2 வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியில் வந்து எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அதனால் வந்து ஹச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ரெண்டு சைடும். ஸோ இருக்க வேலையை வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா P1 வந்து எத்தனை, 7. D1 வந்து எத்தனை, 52. P2 வந்து எத்தனை, 13. D2 வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. D2 மட்டும் ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடில் வச்சுட்டு மீதெல்லாம் வந்து ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறோம். 7 × 52 டிவைடர் பை 13. ஒரு 13 13, 4 13 52. ஸோ D2 ஈக்குவல் டு 7 நாள் 28 நாள். இந்த 28 வந்து ஆன்சரில் வந்து எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி 28. எந்த கேள்விக்கு வந்து எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அது எப்படி உங்களால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக வந்து நிறைய கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறது மூலிமா டிசைட் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதே டாப்பிக்கில் இருக்க வேறு மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா, மறக்காமல் மன்னி தாட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.